இந்த ரவுலட் சட்டம் ஆங்கில அரசினுடைய ஒரு கொடூரமான குழப்பவாத சட்டம்னு நம்ம சொல்லலாம். இந்த 1919 கொண்டு வராங்க. இந்த சட்டத்தை பரிந்துரைத்த குழு யார் அப்படின்னு கேட்டால் இது சர் சிட்னி ரவுலட் அவர் பேரில் தான் இருக்குது. அதனால தான் இது வந்து ரவுலட் சட்டம்னு சொல்கிறாங்க. இது யாரை வேண்டுமானாலும் பயங்கரவாதின்னு சொல்லி குற்றம் சாட்டி அவங்கள சிறையில் கொண்டு போய் அடைக்கலாம். இதுதான் ரொம்ப திகிலான சட்டம்னே சொல்லலாம். இதை காந்தியடிகள் இதற்கு எதிராக என்ன பண்ணுறாரு, சத்தியாகிரகத்தை மேற்கொள்கிறாரு. அதுக்கு எப்போ வந்து நாடு தழுவிய போராட்டத்துக்கு எல்லாரையும் கூப்பிட்றாரு அப்படின்னா 1919 ஏப்ரல் 6 எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்குறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த ரவுலட் சட்டத்தை பற்றி தமிழ்நாட்டில் தான் மிக தீவிரமாக காந்தியடிகள் வந்து பேசியிருக்காரு, நல்லா தெரியும். இங்கே பாருங்கள், மார்ச் 18 பாருங்கள், இது ஏப்ரல் 6 அழைப்பு கொடுக்குறாரு, நமக்கு நல்லா தெரியுது. இங்கே மார்ச் 18 பாருங்கள், மார்ச் 18 மெரினா கடற்கரையில் நடைபெற்ற அந்த கூட்டத்தில் காந்தியடிகள் வந்து உரையாற்றுகிறார். எதை பற்றி, ரவுலட் சட்டத்தை பற்றி உரையாற்றுகிறார். அதுக்கப்புறமா ஏப்ரல் 6 அந்த கருப்பு சட்டத்தை எதிர்க்கும் நோக்கத்தில் எல்லாரையும் அழைப்பு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலை நிறுத்தங்கள்லாம் நடத்தப்படுது. ரவுலட் சட்டத்தை எதிர்த்து போராட்டமாக ஆர்ப்பாட்டமாக எல்லாரும் மக்கள் சென்னையினுடைய பல பகுதியில் இருந்தும் தொடங்குறாங்க. ஆனால் ஒரு இடத்துல வந்து எல்லாரும் ஒன்றா குவிகிறாங்க. அந்த இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா அதுதான் மெரினா கடற்கரையில். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த உண்ணாவிரதம் அதே போல் பிரார்த்தனைகள் இதெல்லாம் வந்து மேற்கொள்கிறாங்க. இப்போ வந்து தான் இந்த சூழ்நிலை தான் சென்னை சத்தியாகிரக சபைன்னு ஒரு சபையை வந்து உருவாக்குறாங்க. சென்னை சத்தியாகிரக அமைப்பில் வந்து யார் யாரெல்லாம் உரையாற்றுறாங்க, அதுவும் இந்த கூட்டத்தில் குறிப்பாக வந்து ரவுலட் சட்டத்தை எதிர்த்து அந்த கூட்டத்தில் யார் யாரெல்லாம் உரையாற்றுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி, அடுத்து கஸ்தூரி ரங்கர், எஸ் சத்தியமூர்த்தி, ஜார்ஜ் ஜோசப் இவங்கெல்லாம் வந்து இந்த கூட்டத்தில் உரை நிகழ்த்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் இந்த தனியாக ஒரு கூட்டம், தொழிலாளர்களுக்கு என தனியாக நடத்தப்பட்ட ஒரு கூட்டமும் தனியாக அதிலே நடத்துகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தொழிலாளர்கள் சார்பாக அந்த கல்யாண சுந்தரம் இருக்கிறால, திருவிக்கா, அவர், பிபி வாடியா, வவுசி இவங்க எல்லாருமே வந்து உரையாற்றுகிறார்கள்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் தொழிலாளர்கள் மட்டும் இல்லை, மாணவர்கள், பெண்கள் பெருவாரியான எண்ணிக்கையில் இந்த ரவுலட் சட்டத்தை எதிர்த்து அந்த சத்தியாகிரகத்தில் கலந்துக்கிட்டாங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. ஜார்ஜ் ஜோசப் பற்றி தெரியுமா? அவர் தான் ரோசாப்புதுரை. இவர் தான் பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் ஜோசப் இந்த ரவுலட் சட்டத்தை எதிர்த்து அந்த கூட்டத்தில் உரை நிகழ்த்தினார்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஜார்ஜ் ஜோசப் இங்கே பாருங்கள், ரோசாப்புதுரை என்று அழைக்கப்படுவார். மதுரை மக்களால் தான் ரோசாப்புதுரை என்று இவர் அழைக்கப்படுறாரு. குறிப்பாக இந்த இடத்துல இவரை பற்றி ஒரு விஷயம் சொல்லலாம் அப்படின்னா, தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியவர். அதில் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், தன்னாட்சி இயக்கம்னாலே அன்னிபெசன்ட் அம்மையார் தான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். திலகர் வந்து மராட்டியத்தில் வந்து தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தினார்னு தெரியும். குறிப்பாக இந்த இடத்துல மதுரையில் வந்து ஒரு தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்துறது யார் அப்படின்னா ஜார்ஜ் ஜோசப் தான், நம்ம ரோசாப்புதுரை தான். இப்போ தெரியுதா, மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியவர் இந்த ரோசாப்புதுரை ஜார்ஜ் ஜோசப்னு தெரியுதா? இதை தான் சொல்கிறேன். இந்த இடத்துல இவர் பிறந்தது எங்கே, மதுரையா அப்படின்னு கேட்கக்கூடாது. மதுரை கிடையாது, மதுரையில் வந்து வசிப்பதையே அவர் விரும்பினார். மதுரையில் வழக்கறிஞர் பணி செய்தார், இவ்வளோதான். அப்போ பிறந்தது எங்கே அப்படின்னு கேட்டால் கேரளாக்காரரு. இன்றைய கேரளா மாநிலத்தில் ஆலப்புழா மாவட்டம் இருக்கு இல்லையா, அங்கே தான் அந்த செங்கண்ணூர், அந்த செங்கண்ணூரில் தான் பிறந்தவர் தான் நம்ம ரோசாப்புதுரை ஜார்ஜ் ஜோசப்னு சொல்லி நல்லா தெரிஞ்சுக்கணும். இவர் வந்து ஒரு வழக்கறிஞர் பணியை தான் மதுரையில் வந்து செஞ்சிருக்காருன்றது நமக்கு நல்லா தெரியுது.